மறுபடியும் சமூகத்தில் இந்த நாளிலே கொண்டு வந்த கிருபைக்காக, தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசுவீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானத்தும் கிரியை உண்டாகட்டும். ஆமென். இந்த வசனம் எங்க வந்திருக்குது? உன்னதத்துல. யார் சொன்னது? கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து வந்த வார்த்தை இது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சில நேரங்களிலே ஆமென் ஆமென் பரலோகம் உன்னதர், பரலோகத்திலிருந்து தேவன் இந்த பாடலை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்த மீட்பவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்த மீட்பவரே, தினமும் உமக்கே மகிமை. கைகளை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டி, செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டி, செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. எளிமையான எங்களை என்றோ நினைப்பவரே, எளிமையான எங்களை என்றோ நினைப்பவரே. இந்த ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. இந்த ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, அல்லேலூயா. உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க,
யாராவது ஜெபம் செய்யும். நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களோட ஆண்டவரே நீர் கிருபைக்காக நன்றி அப்பா. உண்மை போற்ற உங்கள் புகழ ஆண்டவரே எங்களுக்கு இந்த தருணத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாத உங்களோட சுத்த கிருபை தகப்பனே. அப்பா, எங்களுக்காக என்ன வார்த்தை என்ற ஆண்டவரே பாஸ்டர்கள் மறைத்து நீர் வெளிப்படுவீராக தகப்பனே. அந்த வார்த்தை என்ற மன்னா ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் அதை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் பலகை எதிர்கொண்டு அதன்படி நறுக்க நீர் கிருபை தாருங்கப்பா. நீர் அப்படியே செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. எல்லா துதிகன மகிமை உங்களுக்கு ஒருவரைக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை மனமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் வெறும் கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, இந்த உலகத்திற்கு அவர் தேவன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் இந்த நாட்களிலே ஊழியம் செய்யும் பொழுது அவரை யாரும் கிறிஸ்தவர் என்று சொல்லவில்லை. ஆமென். அவர் ஒரு யூதர். இவரது கிறிஸ்து என்ற மதம் அந்த நாட்களிலே இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ரட்சிக்கிற ஒரே தேவன். ஆமென். இந்த உலகத்தை யாரெல்லாம் மாமிசமா இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ரட்சிக்க கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அல்ல. ஆமென். ஆண்டவர் உலகத்தை பிறக்கும் பொழுது ஊழியம் செய்யும் பொழுது நான் ஒரு கிறிஸ்டியன் அவர் சொல்லல. ஆமென். சொன்னாரா? சொல்லல. உலகத்தை மீட்க கர்த்தராகிய தேவன் மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென். அவர் இந்த இனத்தாருக்கு மாத்திரம் கிறிஸ்தவர் அல்ல, இந்த கலருக்கு மாத்திரம் கிறிஸ்தவர் அல்ல, இந்த நாட்டுக்கு மாத்திரம் கிறிஸ்தவர் அல்ல, இந்த ஜாதிக்கு மாத்திரம் கிறிஸ்தவர் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற 500-600 கோடிக்கு அவர் ஒருவர் தான் கர்த்தராகிய தேவன். அவர் எல்லோருக்கும் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் எல்லோருக்கும் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. 12 வயதிலே அவரை நாம் வேதத்துல பார்க்கிறோம். 30 வயதிலே அவரை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 18 வருஷம் அவர் எங்க இருந்தாரு, எந்த இடத்துல இருந்தார் யாருக்கும் தெரியாது. வேதம் அதை குறித்து சொல்லவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. 12 வயதில் இருக்கும் பொழுது அவர் ஆலயத்துல பரிசேயர் சதுசேயர் மத்தியில அவர் பேசினார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட 30வது வயதில் அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். அதற்கப்புறம் 3 வருஷம் இந்த உலகத்தில் அவர் பிரசங்கித்தார். பிதாவின் சித்தத்தை அவர் பிரசங்கித்தார். ஆமென். ஹல்லேலூயா. வெறும் இந்த கலருக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அந்த கலருக்கு மாத்திரம் தேவன் இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க அவர் ஃபாரின் தேவன் இல்ல, உலகத்திற்கு அவர் தேவன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை குறித்து அநேக பேர் என்னென்ன வார்த்தைகளை பேசினார்கள். அவன் ஒரு மேடன் சொன்னாங்க வேதத்துல. அவன் பிசாசின் தலைவன் சொன்னான் வேதத்துல. யாரை குறித்து? இயேசுவை குறித்து. ஆமென். ஹல்லேலூயா. அவர் 50 கிலோமீட்டர் அளவுக்கு அவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 50 கிலோமீட்டர் தூரம் நடந்து ஊழியம் செய்தார். நசரேத்தில் நடந்து ஊழியம் செய்தார். பெத்லஹேமில் நடந்து செய்தார். ஜெருசலேமில் அவர் நடந்து ஊழியங்களை செய்தார். ஆமென். 50 கிலோமீட்டர் நடந்து ஊழியம் செய்தார் கர்த்தர். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? எல்லாருக்கும் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் ஆதியில் இருந்த தேவன். அவர் அநாதை தேவன். அவர் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். 2025 ஆண்டுக்கு முன்பதாக கர்த்தர் இந்த உலகத்துல மாமிசமா இந்த உலகத்துக்கு வந்தார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். யாராவது ஆண்டவரை பார்த்துக்கிறீங்களா? யாராவது ஆண்டவர்கிட்ட பேசி இருக்கிறீங்களா? ஆமென். ஆனா நம்ம விசுவாசிக்கிறோம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் நாம் விசுவாசத்தோடு தெய்வ நம்பிக்கையோடு அவரை நாம் தொடர்ந்து அவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஆதியில் இருந்தவர். அவர் தேவன். யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். John chapter 1 verse 1. யோவான் 1ஆம் அதிகாரம்
முதல் வசனத்துல நம் ஆண்டவராகிய கர்த்தர் முதல்ல எப்படி இருந்தார் என்பதை குறித்து வேதத்தின் மூலியமாய் கர்த்தர் நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே எப்படி இருந்தாரு? கர்த்தராகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? வார்த்தையாய் இருந்தார். ஆமென். என்ன வாசிங்க இந்த வசனத்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வார்த்தையாய் இருந்தார். யோவான் 1:14 வசனம். John chapter 1 verse 14. ஆதியிலே அவர் வார்த்தையாய் இருந்தார், கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் இந்த உலகத்திற்கு மாமிசமாய் பாலகுமாரனாய் குழந்தையாய் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1:14 வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாமிசமாகி. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, ஜெயத்வர கத்துமா. அந்த வார்த்தை மாமிசமாகி உன்னை போல என்னை போல. ஆமென். அல்லேலூயா. Who is Jesus? அப்படின்னா இதெல்லாம் நீங்க சொல்லணும். இப்போ 2-3 நாளா வடநாட்டுல ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஆலயங்கள்லாம் அடிச்சு ஒடிச்சுன்னு இருக்கிறாங்க. எந்த வருஷமும் அந்த மாதிரி இல்லை. இந்த சாண்டா கிளாஸ் தொப்பி வெளியே போட்டு போனா அடிக்கிறாங்க வடநாட்டுல. அதை வித்து அடிக்கிறாங்க வெளிநாட்டுல. சபைக்குள்ள நேத்து கேசியா பாத்துல ஒரு ஆள் இங்க நின்றுட்டு பாஸ்டர் கேள்வி மேல கேள்வி கேட்டுன்னு இருக்கான். ஆண்டோட வருகை மிக சமயமா இருக்கிறது. அவன் ஆண்டவர் தொடுவார். இந்த பலிபீடத்தில் இவ்வளவு பேர் நாமம் போட்டுக்கின்னு வாக்குவாதம் நடக்குது சபையில. யூபியில ஒரு பிஜேபி கார்பரேட்டர் ஒரு லேடியை பிடிச்சி அடிக்கிறார். ஆமென். இப்போது எழுப்பதின் காலம். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் வரும் பொழுது அநேக ஜனங்கள் ரத்த சாட்சியாய் மரிப்பார்கள். கடைசி வரையில் நிலை நிற்கிறவனே என்ன சொல்றது? அது முடிவில் பிறந்த நிலை நிற்கிறவனே. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. யாரும் தூங்கக்கூடாது. தூங்குனா பக்கத்துல மேல தலைமலை கொட்டணும் சொல்லிடுறோம். அதெல்லாம் பாத்துக்கோமா. அதனால என்ன விட்டுடாதீங்க. பாஸ்டர் சொன்னாரு பக்கத்துல பார்க்கலாம் தூங்குங்களை கொட்டுன்னு சொன்னாரு. பாஸ்டர் நான் உன்னை பார்க்க மாட்டேன், நீங்க மாதிரி பக்கத்துல நான் பார்க்குறேன்னு சொல்றீங்களா தூங்கி இருப்பாங்க. என்ன 3 மணிக்கு நான் மெசேஜ் கொடுத்துருக்கிற மாதிரியும். ஒரு மனுஷன் நல்ல உறக்கம் எப்போ வரும்னா 2 to 4 மணிக்குள்ளதான் திருட உள்ளே நுழைவான் இல்லையா? அதுதான் ரொம்ப டீப் ஸ்லீப். இப்போ நம்ம சபையில 2:30 மணிக்கு சர்வீஸ் நடந்தது இப்போ இல்லையா? இது வீட்டுல இருந்தா சீரியல் பார்த்து உட்காந்துக்க. மதியம் நைட்டெல்லாம் பார்க்கணும், தூக்கமே வராது. அல்லேலூயா. தூங்குனது தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ தலையை கொஞ்சம் உஷாரா வச்சுக்கோங்க. அப்புறம் கலகலா ரோஸ் குக்கி ஆயிடும், அப்புறம் அதிர்ஷ்டம் ஆயிடும். அந்த வார்த்தை மாம்சமாகி என்ன அருமையா சொல்றாரு பாரு. யோவான் 1:14 14வது வசனம். அவர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்தார், வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார். அவர் யார்? அவர் தான் மாமிசத்துல வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசிங்க வசனத்தை. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். உற்சாகமாய். அவர் இந்த உலகத்திற்கு வருவதற்கு who is Jesus? Why he came to this world? அவர் நமக்குள்ளே வாசம் செய்யும்படிக்காக மாமிசத்திலே கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அதான் அந்த மாமிசத்தை ரத்தத்தை கர்த்தர் அவங்க போகும்போது கொடுத்துட்டு போனார். இயேசு எதுக்கு வந்தாரு? அவர் நமக்குள்ள வாசம் செய்வதற்காக, அவர் நமக்குள்ள இருக்கும்படிக்காக இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். இயேசு கிறிஸ்து
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. என்ன அழகா சொல்றாரு பாரு. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்படி என்ன அர்த்தம்? நமக்குள்ளே இருக்கிறார் என்று அவருடைய அர்த்தம். வாசிங்க. அவருடைய மகிமையை நாம் கண்டோம். பிதாவுக்கு ஒரே பேர், அது பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமை என்று ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அடுத்த வசனத்தை வாசிங்க. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின் வருகிறவர். பத்தியா, இப்போ இந்த உலகத்திற்கு மெஸ்ஸையா என்றால் கிறிஸ்து, ஆண்டவர், தேவன், பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் இதோ வருகிறார். ஒரு கன்னி வயிற்றுல கர்ப்பத்துல ஒரு பிறப்பார். ஆமென். அந்த கண்ணின்னு எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த ஆள் கேட்கிறான், நீ படிச்சிருக்கிறியா? ஒரு உறவு இல்லாம எப்படி ஒரு குழந்தை பிறக்க முடியும்? நீங்க எப்படி ப்ரூவ் பண்றீங்க? இங்க நின்று கேட்கிறான். ஆமென். அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது காரணம் தான் நம் தேவன் பரிசுத்த. கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடந்தது கேசபாத் எல்லாருக்கும் தெரியும். கேட்கிறான், யூ ஆர் எஜுகேட்டட், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? யூ ஆர் சயின்டிஸ்ட். சொன்ன சயின்டிஸ்ட். ஆமா, சரி. ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் இல்லாம எப்படி இயேசு பிறந்தார் சொல்லு. இங்க நின்று பேசுறான். ஆமென். நல்லவேளை நம்ம கிறிஸ்துவ எதுவும் பத்தி யார் பத்தியும் பேசல. ஆமென். அவர் பரிசுத்த தேவன். நம்ம சொல்றதுக்கு என்ன காரணம்? இல்லையா? எந்த பாவத்திலையும் ஜென்ம பாவத்தில் அவர் பிறக்கவில்லை. கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவுக்கு வந்துட்டோமா, ஆண்டவர் நாமத்தை அறிவிச்சோமா, முதுகு ரெடியா வச்சுக்கணும். எவன் அடிச்சாலும் பரவாயில்ல. ஆமென். எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், அந்த நேரத்தில் நான் உன்னோட கூட பேசுவேன். இது எழுப்புதல் காலம் இப்பொழுது. அல்லேலூயா. இன்னைக்கு உலகமே வடநாட்டில் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தெல்லாம் பார்த்து இருக்கிறாங்க. எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. ஏன்னா நம் தேவன் சாந்தம் உள்ளவர். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமை கை தட்டணுமா? அதுதான் அவன் தூங்க மாட்டேங்கிறான். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவர் மாமிசத்துல வந்தார். Who is Jesus? Who is he? அவர் வார்த்தை முதல்ல. அவர் மாமிசமா இருந்தார் இந்த உலகத்துல. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு என்ன சொல்றார்? நமக்குள்ள அவர் வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை வாழ வைக்க கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரால் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம். கையில தட்டி தேவனை நாம் மகிமை தந்த தேவனை கைத்து நாம் மகிமைப்படுத்துவோம். 15வது வசனம். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். எனக்கு பின் வருகிறவர் அவர் என் முன்னிருந்தவர். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையானவர் என்று நான் சொல்லியிருந்தேனே இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். இந்த பழைய ஏற்பாடுல பார்த்திருந்தீங்கல்ல, 700 வருஷங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுத பாத்தீங்கல்ல, மெசியா வருவார், தேவன் வருவார். அந்த நாட்களிலே யூத பெண்கள் வந்து அந்த மெசியா என் வயிற்றுல பிறக்க மாட்டாரோ என்று எண்ணி அநேக யூத பெண்கள் எல்லாம் வீட்டு விட்டு வெளியே வர மாட்டாங்களாம். சரித்திரம் சொல்லுது. ஏன்னா பாவத்தில் ஒழுங்குருவாங்க. பாவத்துல ஏன்னா ஒரு கண் பார்த்தாவே இச்சை ஒழிஞ்சிச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் புதிய ஏற்பாடு என்ன சட்டத்தை கொடுத்தாரு? கண்ணிலே பார்த்தாவே
கண்ணில் பார்த்தாவே நீ விபச்சாரம் செய்தாயிட்டுன்ற. அப்ப நம்ம கண் எவ்வளவு மோசமாயப்பா. இதுதான் முக்கியமான உறுப்பு இல்லையா? இந்த கண்ணிலேயே உற்றிடுறாங்க பார் சில பேரெல்லாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு பக்கமும் உருட்டுறாங்க, இப்படியும் ஓட்டுறாங்க இப்படியும் ஓட்டுறாங்க. எப்படி ஓட்டுறாங்க நம்மளுக்கே புரிய மாட்டேங்குது. இந்த கண்ணு தான் ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு இல்லையா? இப்போ ஆனந்த் பிரதர் கண்ணை மூடி நீ ஆஃபீஸ் போவானா எங்கே போவார்? அல்சூர் பக்கம் போயிடுவார். இவருக்கு இந்த பக்கம் ஆர்டி நகர் இல்லையா? கொஞ்சம் ஏமாந்து அப்படியே அப்படியே எலக்ட்ரானிக் சிட்டிக்கு போயிடுவார். எனது பார்வை. ஆமென். அல்லேலூயா. எனக்கு 2 கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஆச்சு. அதனால தான் கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. அது போகும் பொழுது, ஆப்ரேஷன் போகும் பொழுது, ஏன்னா இது முக்கியமான ஒரு கருவு இல்லையா? எதனா கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுன்னா ஒருத்தர் பாஸ்டருக்கு அப்படி தான் ஒரு கண்ணில் இன்னொரு கட் பண்ணிட்டாங்க. கேட்ராக்டில் போகும்போது ஒரு கண்ணே போயிடுச்சு. இருக்கிறார் அதான் மாமா இருக்கிறார், குமாருடைய மாமா ஆப்ரேஷன் பண்ண கட் ஆயிடுச்சு. ஒரு கண்ணே போயிடுச்சு. அப்போ அந்த 2 கண்ணை நான் 25 நாள் 24 பொறுத்து நான் பண்ணும்போது எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பேன். முக்கியமான ஒரு கண் இது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, யோவான் ஸ்நானன் மூலமா கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர் ஆகையால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு சொன்னார். அல்லேலூயா. இதோ மெசியா வரப்போகிறார். கர்த்தராகிய தேவன் கிறிஸ்து இந்த உலகத்தில் வரப்போகிறார். அவர் யார்? இந்த உலகத்திற்கு வரப்போகிறவர் யார் என்பதை யோவான் ஸ்நானன் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தினார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவரை போல தீர்க்கதரிசி இனி பிறப்பதில்லை என்று கர்த்தர் யோவானுக்கு கட்டளை கொடுத்தார். இனி அப்பற்பட்ட, ஏன்னா அவர் தான் உலகத்திற்கு, இவர் தான் மெசியா, இவர் தான் கிறிஸ்து, இவர் தான் ஆண்டவர், இவர் தான் உலக ரட்சகர், இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி, பாவங்களை சுமக்கிற ஆட்டுக்குட்டி, இவர் தான் அறிமுகப்படுத்தினார். அந்த ஆண்டவர் சொன்னார், அவனை போல தீர்க்கதரிசி இனி உலகத்துல பிறக்க போவதே இல்லை. அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 29-30 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இயேசு அதாவது ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை தேடி வருகிறார். வாசிங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினவர் தான். ஆமென். அல்லேலூயா. அப்பதான் அவங்களுக்கு தெரியும் யாருன்னு தெரியாது. யோவான் ஸ்நானன் மூலமாய் ஒரு கால் அறிவிக்கப்படாமல் இருந்திருந்தா இன்றைக்கு கூட கன்ஃபியூஷனா தான் இருந்திருப்பாங்க. கிறிஸ்துடைய வாழ்க்கை யார் அப்பா அவரு? ஏன்னா இப்ப யூத ஜனம் கூட இன்னும் கூட என்ன, அதே சாலமோன் கட்டின ஆலயத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? நீங்க காட் சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா, சாலமோன் கட்டின ஆலயத்துக்கு அந்த கல் பெரிய பெரிய தொப்பிங்கெல்லாம் போட்டுக்கின்னு தாடியெல்லாம் விட்டுக்கின்னு அந்த கல் என்ன பண்ணிருப்பாங்க? வருவா. இன்னைக்கு கூட வருவா. இவ்வளவு அழகா யோவான் ஸ்நானகன் சொல்லியிருந்தும் கூட இவர் தாயா மெசியா, இவர் தாயா கன்னி மரியாள் வயிற்றில் பிறந்தவர், இவர் தான் பாவங்களை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இவர் தான் உங்களை வாழ வைக்கிறவர், இவர் தான் உங்களை ரட்சிக்கிறவர், இவர் தான் உங்களை மீட்புகிறவர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை இந்த உலகத்திற்கு அவர் வெளிப்படுத்தினார். ஆமென். ஆனாலும் இன்னைக்கு யூத ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இன்னும் வரல, மெசியா வரல. அவர் கல்லறையில தூக்கின்னு போயிட்டாங்க. என்னவா? தூக்கின்னு போயிட்டாங்க. காசு கொடுத்து யாரை வச்சு லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா கல்லறை காலையா தான் இருக்குது. லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, அவர் வரும் வரையில என்னை குத்தினவர்கள் கண்டு புலம்புவார்கள்.
இது யார் சொன்ன தெரியுமா? யூத ஜனங்களுக்கு. ஐயோ, அந்த 2025ஆம் ஆண்டுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்துட்டாங்க, நாங்க மறுதலிச்சு விட்டோமே, நாங்க கொலை செய்து விட்டோமே. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது இந்த யூத ஜனங்கள்லாம் யாரெல்லாம் காட்டி கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலர் அறியும்படி ஒப்பு கொடுத்தார்களோ, ஆமென், இன்னைக்கு கூட நீங்க எருசலேம்ல போகும்பொழுது அநேக யூத ஜனங்க இன்னும் மெசியா வரல 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 சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் யோவான் ஸ்நானத்தின் மூலமாய் இவர்தான் மெசியா, இவர்தான் கர்த்தர், இவர்தான் மீட்பர், இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் உலகத்தை ஆளக்கூடியவர், இவர்தான் உலகத்தை உண்டாக்கினவர் சொல்லியும் கூட இன்னும் யூத ஜனங்க அந்த இடத்துல இன்னும் மெசியா வரலன்னு ஜாம் பண்ணுகிறாங்க. அதான் ஆண்டவர் நான் வரும் பொழுது என்னை குத்தின கண்கள் கண்டு என்ன புலம், ஐயோயோயோ தோப்பா இவர் தான்ப்பா, இவரை போய் நம்ம காட்டி கொடுத்துட்டோமே. இவ்வளோ யோவான் ஸ்நானம் சொல்லியும் கூட இந்த யூதர்கள் தவறு செய்தார்கள். ஆமென், அல்லேலூயா. வாசிங்க. மறுநாள் மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இயேசு தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தீர்க்கதரிசி தேவ ஆட்டுக்குட்டி எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இவர்தான் இயேசு கிறிஸ்து. இங்க யார் கேட்டாலும் who is Jesus, who is he, நீங்க பதில் சொல்லலாம். ஆமென். வார்த்தையா இருந்தவர், மாமிசமா இந்த உலகத்துக்கு வந்தவர். ஆமென். அவரை குறித்து ஜான் தி பாப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன் மிக அழகாய் சில காரியங்களை குறித்து அவன் பேசிக் கொண்டு வருகிறான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 30-35 உள்ள வசனங்களை வாசிங்க. தேவதூதன் அவளை நோக்கி, லூக்கா 1ஆம் அதிகாரம் 30 எல்லாம் எடுத்துங்க. லூக் சாப்டர் 1 verse 30 to 35 வாசிங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். யார் கிருபை பெற்றது? யார் கிருபை பெற்றது? தேவனிடத்தில் கிருபை பெற்றது. ஆமென். தேவனிடத்தில் இரக்கம் பெற்றவள் அவள். ஆமென். இப்போ ஒரு குழந்தை பிறக்கணும்னா ஆண் கிட்ட பிறக்க முடியுமா? ஒரு தாய் தான் அதை பெற்றெடுக்க முடியும். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து பிறக்கணும்னா ஒரு தாய் வேணுமா வேணக்கூடாது? ஏன்னா ஒரு மாமிசத்துல பிறக்கிறாருன்னா, ஆமென், அப்ப ஒரு தாய் வேணுமா இல்லையா? அது அன்னை மரியாதை அவர் தேர்ந்தெடுத்தார். அப்ப அவங்க எவ்வளவு பரிசுத்தமா இருப்பாங்க. ஒரு பரிசுத்த தேவன் ஒரு தாய் வயிற்று வரான்னு சொன்னா அந்த தாய் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். இப்ப அந்த தாயை வணங்குகிற அநேக கூட்டங்கள் பரிசுத்தமா இருக்கிறாங்களா? நீ நாம பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். நான் சொல்றது புரியுதா இல்லையா? நான் பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறோம். அந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறவங்க, ஆமென், அவங்க எப்படி இருக்கணும்? ஒரு பரிசுத்த தேவன் ஆண்டவர் எப்படி நடத்திருப்பாங்க? பரிசுத்தம் நடத்திருப்பாங்க இல்லையா? சொல்லுங்க. ஏன்னா இயேசு பிறந்த பிறகு அம்மாக்கு சில 4 சகோதரர்கள் இருந்தாங்க. வேதம் சொல்லுது. ஒரு வீட்டுல இயேசு இருந்தார், 4 பிள்ளைங்க இருந்தாங்க. சண்டை வந்திருக்குமா? வந்திருக்காது. 4 பேரும் சண்டை போட்டு தவறான வார்த்தையெல்லாம் பேசியிருப்பாங்களா? பேசிருக்க மாட்டாங்க. இவர் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. இவர் வாயில எதனா வந்திருக்குமா? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு பரிசுத்த தாயின் வயிற்றுல ஒரு பரிசுத்த ஆவியானவர் பிறக்கிறார் என்று சொன்னா அவங்க எவ்வளவு பெரிய பரிசுத்த தாய்.
அப்ப அவங்களை ஆராதிக்கிற வணங்குகிற கூட்டம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா பிள்ளைகளை வழி நடத்தணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்னை மரியாள் வாசிங்க, சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 1ஆம் அதிகாரம் 30-35 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி நீ இதோ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். ஏன்னா தேவதூதன் அவனை நோக்கி, மரியாளே பாசிங்க, தேவதூதன் அவளை நோக்கி நோக்கி மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். இந்த 2 வசனத்தை அதிக பேர் வாசிப்பாங்க. ஆமென். இந்த 2 வசனத்தை எல்லாருக்கும் அதிகமா வாசிக்குவாங்க. ஆனா அந்த இயேசு யாரு? அடுத்த வசனம் சொல்லுது, அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசு. இதெல்லாம் யாருங்க? 2 வார்த்தை பேசுவாங்க. கரெக்டாமா? கரெக்டா? அல்லேலூயா. பிறந்தார். ஆமென். அல்லேலூயா. உங்க வீட்டுல ஒருத்தர் பிறந்தார் சொல்லிட்டு பிறகு அவன் வந்து படிப்புல பெரியவன், வாய் ஒடுக்கிறதுல பெரியவன், சண்டை போடுறதுக்கு பெரியவன் சொல்றாங்களா இல்லையா? பிறகு யாருன்னா பார்த்தா, புள்ளிய பார்த்தா பிறந்தார் இவர் பிறந்தார், 10 வயசுல பிறந்தார், 20 வயசுல பிறந்தார், 30 வயசுல பிறந்தார். ஆனந்த் என்ன வயசு உங்களுக்கு? 65. சின்ன வயசு தான். அதெல்லாம் பெரிய வயசே கிடையாது. ஒருத்தர் ரொம்ப அழகா டீச் பண்ணார். டோன்ட் லாஃப். டீச் பண்ணார். 33 வருஷம் ஆண்டவர் வாலிபனா ஊழியம் செய்தார். 33 வயதுல அவர் இறந்து போனார். ஆமென். எத்தனை வயசுல? அப்ப அவரை ஆராதிக்கிற நீ நாம என்ன வயசு இப்போ? 36 தான். சின்ன வயசுலயே தான் நம்ம இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எப்போ பர்த்டே எப்பாச்சு? பர்த்டே எப்பாச்சு? மே 10 பஞ்சாயத்து சொல்றாங்க. அவர் மறந்துட்டுக்கிறாரு. ஏதோ அந்த அம்மா சோற போடுறது சாப்பிட்டு மாதிரி உக்காந்துக்கிற மாதிரி இருக்குது. அவர் பிறந்தநாளையே மறந்துட்டுக்கிறாரு. ஆனா இயேசு பிறந்துக்கு வந்துக்கிறாருன்னா கைகளை தட்டுமா, ஏன் பிறந்த நாள் இல்லைனாங்களோ பரவாயில்லையா? என்னை உருவாக்கி என்ன பேர் சொல்லி அழித்து என் தேவனை நான் மகிமைப்படுத்துறேன். அல்லேலூயா. பாருங்க, என்ன பாருங்க, எப்போ இந்த 2 வருஷம் தான் அநேக இடத்துல நம்ம வாசிச்சிருக்கிறோம். தேவதூதன் அவளை நோக்கி. ஏன்னா தேவனா வந்து பேச மாட்டார். இங்க இருக்கிற ஜபத்தை தேவதூதர் தான் கொண்டு போறான். அங்க இருந்து பதில கொண்டு வருவதும் தேவதூதர் தான். ஆமென். சொல்லுங்க, கரெக்டா? அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நடக்கிறது தேவதூதர் மூலம் தான் கர்த்தர் பேசினார். ஆமென். அல்லேலூயா. தேவதூதன் அவனை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஆமென். நான் அழகா சொல்றாரு பாரு ஆண்டவர். தேவதூதர்களை அனுப்பி கிருபை பெற்றவளே வாழ்க. ஆமென். அவங்கள வாழ்கன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா கிருபை பெற்றவளே, இதோ நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அடுத்து தான் முக்கியம். ஏன்னா who is Jesus? Who is he? கேட்ட நீங்க சொல்லணும். சொல்றீங்களா? இன்னிலிருந்து அவர் யாருன்னு சொல்றீங்களா? இரு, அவர் பெரியவர் தான். நீ சொன்னாலும் சொல்லாகட்டியும் இரு, நான் சொல்லிட்டு முடிச்சு நீ சொல்லு. சில பேர் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் தாயா, நீ தான் கெட்டவர். பள்ளிக்கூடத்தில் ஏதும் போது இயேசு நல்லவர், நீ சொன்னாலும் சொல்லாகட்டியும் அவர் நல்லவர் தானா. இது ஒரு கமிட்மெண்ட் வர எனக்கு பாஸ்டர் கேட்ட. கரெக்ட் தானம்மா? அவர் எப்படா கெட்டவர் யாருன்னா இருக்குதா? அவர் கிருபை நம்ம கிட்ட இருக்குதா இல்லையா? ஆமென். அவர் கிருபை நம்ம கிட்ட இருக்குது சொன்னா கூட பரவாயில்ல. அவர் நல்லவர் தான். நீ நானும் தான்
ஒத்துக்கினீங்க எல்லாம் அந்த பாவ அறிக்கை செய்து இந்த அப்பத்தை எடுங்க. பேக் எடுத்துடணும். அது அப்பா எடுக்கிற இடம் எடுத்துடணும். இன்னைக்கு இல்லை ஓகே. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. அவர் பாருங்க, அந்த இயேசு யார் என்பதை அவர் சொல்றார். அவர் பெரியவராய் இருப்பார். அவர் என்ன ஒண்ணேனா அவர் பெரியவராய் இருக்கிறார். இரண்டாவது உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். சன் ஆஃப் காட் என்று அழைக்கப்படுவார். ரெண்டு கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அடுத்த வசனம். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரையும் என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும் புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழல். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது உன்னதமான பலன் உன்மேல் நம்மேல் வரும். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எப்படி இருப்பாரு அவர்களை? யார் இயேசுன்னு கேட்டா நீங்க தான் சொல்லணும். யார் அந்த இயேசுன்னு கேட்டா இதான் சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆதலால் முன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதுக்கு முன்பதாக ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவருடைய நாமங்கள் என்ன அழகா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு அவரை பத்தி? அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவனுடைய பிதாவை தேவன் சிங்காசனத்தில் அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது. உன்னிடத்தில் பிறக்க அவர் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படுவார். இது அவரை குறிச்சு பேசுது. இன்னொன்னு குறிச்சு ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயம். அவருடைய பெயர் அவர் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர். அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன். வல்லமையுள்ள தேவன். அவர் வல்லமையான காரியங்களை செய்கிறவர். நித்திய பிதா. நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. யார் இயேசு? Who is Jesus? என்ன செய்தார்? அவருடைய நாமங்கள் என்ன? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு. ஆமென். அல்லேலூயா. லூக்கா 3ஆம் அதிகாரம். லூக்கா சாரி நான் லூக்கா தானே சொன்னேன். இப்போ லூக்கா புதுசா படிக்கணும். Luke chapter 3 verse 15-16. லூக்கா 3ஆம் அதிகாரம் 15லிருந்து 16 உள்ள வசனங்களை வாசி. யோவானை குறித்து இவன் தான் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் சிறையில வாசிங்க. யோவானை குறித்து இவன் தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லோரும் எண்ணம் கொண்டு தங்கள் இதயங்களை யோசனையாய் இருக்கையில் லூக்கா அதே வாசிங்க. யோவான் எல்லோருக்கும் பிரதியுத்தரமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய பாத ரட்சைகளை வாரை அவுக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இந்த உலகத்திற்கு வந்தாரு. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்க அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 1 to 6 உள்ள வசனங்களை வாசிப்பதை கேளுங்க. மத்தேயு இயேசு தம்முடைய 12 சீஷர்களும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு கட்டளை கொடுத்து இது முடிச்சுட்டு நான் முடிக்கிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 1 to 6 உள்ள வசனங்களை வாசிங்க. இயேசு தம்முடைய 12 சீஷர்களும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவர் அவரை காத்திருக்க வேண்டுமா என்று. வருகிறவர் நீதானா அதோட நிக்க வச்சிடுங்க. இப்போ யோவான் ஸ்நானகன் தான் இயேசுவை குறித்து பேசினார். ஆமென். பாருங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் குறித்து அவன்தான் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினான். யார் அவர்? ஆமென். இப்போ அவனை சிறையில போட்டுக்கிறாங்க. யாரு? யோவான் ஸ்நானகன், ஜான் தி பாப்டிஸ்ட். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, கன்ஃபியூஷன் வந்துச்சு. இப்ப அந்த கன்ஃபியூஷனை கர்த்தர் கிளியர் பண்றார். யாருக்கு? யோவானுக்கு. யோவானுக்கு போய் சொல்லு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவருடைய பட்டணங்களிலே உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவரிடத்தை விட்டு போனார்கள். அத்தருணத்திலே காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷர் 2 பேரை அழைத்து, பாருங்க வாசிக்கிறது, வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். கன்ஃபியூஷன் ஆயிட்டான். யாரு? யோவான் ஸ்நானகன். அவர்தான் பாவங்களை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இவர்தான், இவர்தான் மெசியா, இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் உன்னதமானவர், இவர்தான் உலகத்தை சிருஷ்டித்தவர். ஆமென். என்னிலும் பெரியவர். இயேசு கிறிஸ்துக்கு யோவான் வந்து கசன். என்னது கசன்? நான் தமிழ் என்ன சொல்றது? சித்தி ரொம்ப பிரியம் படுத்தாரு. ஏன்னா பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க சொன்னா இந்த அம்மா சித்தி பசங்க ஏதோ சித்தி ட்ரெஸ் வாங்கி கொடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆமே, கசங்க. பெரியவங்க. எத்தனை மாசம் பெரியவங்க? 6 மாசம் வித்தியாசத்துல ஆண்டவருக்கும் அவங்களுக்கும். சரி சரி. இயேசு கிறிஸ்து கசன் யாரு? யோவான் ஸ்நானகன். ஆமென். அல்லேலூயா. அவர்தான் உலகத்தை, இவர்தான் ஆண்டவர் சொல்றார், உன்னை போல தீர்க்கதரிசி நீ உலகத்தை எவனும் பிறக்க முடியாதியா. ஏன்னா என்ன குறிச்சு நீ உலகத்திற்கு வெளிப்படையா இவர்தான் கர்த்தர், இவர்தான் உலக ரட்சகர், உலகத்தை உண்டாக்கினவர், நம்முடைய பாவங்களை சுமக்கிறவர், நமக்காக அடிக்கப்படுகிறவர், நம்மை மீட்கிறவர், நம்மளோட கூட இருக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். இவர் ஒருவர் தான் தேவன் சொன்னவன். சிறையில கர்த்தர் செய்கிற எல்லா காரியத்தை கேட்டு அவன் 2 பேர் அனுப்புறான், சீஷர்கள் அனுப்புறான். போய் இயேசு பார்த்து சொல்லுப்பா, நீ வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்குமா? கன்ஃபியூஷன்ல சொல்றான். இயேசு சொல்றார். அடுத்த வசனம் வாசி. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். வருகிறவர் நீர்தானோ அல்லது வேறொரு வருகிறார் வர காத்திருக்கிறோமோ என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதை காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள்.
ஆமென் குருடர் பார்வை ஆமென் அடைகிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள். செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். மருத்துவர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இருடல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவனே பாக்கியவான். கைகள் தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து யார் இயேசு ஜீசஸ் யார் அப்படின்னா இதெல்லாம் நீங்க சொல்லணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. அவர் பெரியவர் இல்லையா? மத்திய 11:6 வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். மத்திய 11:1 மறுபடியும் இல்ல இன்னொரு வசனம். சரி அதை வாசிங்க. இயேசு தம்முடைய 12 சீஷர்களும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்ட ரோகிகளும் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இருடல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவனே பாக்கியவான். அல்லேலூயா. கடைசியாக லூக்கா 10:10-12 வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க என்ன சொன்னாருங்க? இல்ல அது விட்டுடுங்க. இதோ எல்லா ஜனத்திற்கும். கிறிஸ்தவன் சொல்லல. ஆமென். வெறும் வெள்ளைக்காரன் மாத்திரம் சொல்லல, வெறும் கருப்புக்காரன் மாத்திரம் சொல்லல. ஆமென் அல்லேலூயா. எல்லா ஜாதி ஜனங்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் உலக ரட்சகர், உலகத்திற்கு அவர் தேவன். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. கடைசி நாட்களில் அநேக பேர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. அல்லேலூயா. நான் இன்டர்நெட்ல ஒரு இது நான் வாசித்தேன் 2 நாளுக்கு முன்னாடி. உலகத்திலேயே அதிகமாய் கிறிஸ்து உள்ள நாடாய் மாறப்போகிறது சீனா என்று சொல்ல இருக்கிறது. எது? சைனா. கம்யூனிஸ்ட் நாடு. ஆமென். உலகத்தில் உள்ள 10 வருஷத்துல அதிகமாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாடாய் சீனா மாறி போகிறது என்று எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார் இல்லையா? மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 24 கமிங்ல ஆண்டவர் பேசுறாரு. அது நிறைவேறணும் இல்லையா? மத்தேயு 24:14 வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். உலகத்தில் எல்லா நாடுகளும் என்னைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, என்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ, ஆமென், அப்பொழுது நான் வருவேன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு பக்கம் எழுப்புதல் இருக்கும், ஒரு பக்கம் அழிவு இருக்கும், போராட்டம் இருக்கும்.
ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. யார்? இயேசு. ஆமென், அல்லேலூயா. அந்த வசனத்தை நான் வச்சுக்கேன். ஆமென், அல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிறவர், அல்லேலூயா. உன் சத்துருக்களை சிநேகிக்கிறவர் சொன்னவர் அவர். யாருன்னா எடுத்துப்பீங்களா? ஒரு கண்ணத்துல அடிச்சா எங்க அதுக்குள்ளே அந்த கண்ணு பீஸ் பீஸ் ஆயிடுச்சு. ஆமென், இல்லையா? பீஸ் பீஸ் ஆயிடுச்சு. ஆனந்த் பிரதர் சிரிக்கிறாரு. ஏன்னா அடிப்பட்டாரா எனக்கு தெரியல, மன்னிச்சிடுவாங்க. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அவர் தான் இயேசு. லவ் நெய்பர்ஸ். முதல்ல யார் என்ன லவ் பண்ணுமா? உன் பக்கத்து வீட்டுக்காரன் தான். அவன் தான் வருவான். எதுக்கு? ஆபத்துல அவன் தான் முதல்ல வருவான். அப்புறம் தான் சொந்தக்காரர் வருவாங்க. யாரோ ஒருத்தர் சிக்காயிட்டு வச்சுக்கோ, நீ சிக்காயிட்டு வச்சுக்கோ. உங்க அப்பா அங்கிறார், உன்னை யார் இட்டுன்னு போவாங்க? பேசுவான், தமிழ் தான் பேசுவான், பேசுவாங்க. யார் இட்டுன்னு போவாங்க? ஓ, தேவத்துக்கு அப்படியே தூக்கி போட வேண்டியா? அதான் அப்பா, நானே போயிடுவேன். இல்ல இல்ல, சொன்னது கேட்டீங்களா? நானே போயிடுவேன். 2 மணி ஆயிடுச்சு. அவன் ஓ, காட்டுல இருக்கிறீங்களா? பாலைவனத்துல, பாலைவன டெசர்ட் இல்லையா? டெசர்ட்ல கூட ஆண்டவர் இருந்தாருமா, மோய்ஸ் தான் இல்லையா? ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் யார் என்பதை சுருக்கமாய் இந்த வேளையிலே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் இந்த உலகத்தில் செய்கிறார். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வாழ வைக்க பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே நீர் வந்தீரே கர்த்தாவே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் அப்பா எங்களுக்காக தேடி வந்தீரே கர்த்தாவே, எங்களை வாழ வைக்க, வழி நடத்த, பலத்தை கொடுக்க, பலவீனங்களை எடுக்க, சுகத்தை தரு, எங்களை ரட்சிக்க அப்பா மாமிசத்துல இந்த உலகத்திற்கு வந்தீரே கர்த்தாவே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் இதயத்தில் நீர் இருக்கிறவைக்காக நாங்கள் கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் எங்களோட கூட இருந்தீரே கர்த்தாவே, போக்கில வரப்பிலும் எங்களோட கூட இருந்தீரே கர்த்தாவே, மரண போராட்டத்தில் எங்களோட கூட இருந்தீரே கர்த்தாவே, விபத்துல எங்களோட கூட இருந்தீரே கர்த்தாவே, கொள்ளை நோயில் எங்களோட கூட இருந்தீரே கர்த்தாவே, எல்லாவற்றிலும் எங்களுக்கு பலனை கொடுத்து ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தினீரே கர்த்தாவே, இந்நாள் வரையில் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீர். புதிய வருஷத்தை காணும்படி, புதிய வருஷத்துல மறுபடியும் இந்த நாட்களை நாங்கள் காணும்படி எங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தந்தீரே கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் கொடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. எங்களோடு கூட நீர் வாசம் செய்கிறமைக்காக நன்றி. எங்களை வழி நடத்ததற்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.